ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹாஜிம் லாக் போர்ச்சுகல் தமிழ். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கேட்டாக்கா 1 இயராக வீடியோ எதுவும் போடவே இல்லை, அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணமாகவும் வேலைப்பளுவின் காரணமாகவும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஓன் கார்டே ரெனியூவல் பண்ண முடியாமல் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் என்னால் சரியாக வீடியோ போட முடியல, அப்டேட் கொடுக்க முடியல. தப்பாக நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எல்லாம் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போயிருந்தோம், பேக் டு இந்தியா. போயிட்டு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சிட்டு இப்போ தான் வந்தோம், திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். வந்ததுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அப்டேட் எதுவும் இல்லை. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம், ஏன் ஒரு லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு தான் அதை கொடுத்தேன்னா. இனி வரப்போகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைல் லாக் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் பர்மிட் எப்படி எடுக்கலாம். ஐ மீன் யாராவது இப்போ விசிட் விசாவில் வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸ் விசாவில் விசிட் விசாவில் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா போர்ச்சுகலில் எப்படி ஸ்டூடெண்ட் பர்மிட் எடுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வீடியோவில் பகிர்ந்துட்டுருப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோட் ஃபைல் சம்மந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூனிஃபிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. பட் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டிலே ஆகுது. முன்னாடி கோட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னாக்கா 1.5 மாதம் 2 மாதத்தில் வர கேசஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் 6 மந்த் கூட எடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க டைம் கொடுக்குறாங்க ஐமால்லேருந்து, அது ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹசில் ஃப்ரீயாக இருந்தது. ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டைம் டிலேஸ் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னாலிட்டினாலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் அப்ரூவ் ஆகலை, ஸ்டில் டிஸ்கஷனில் தான் இருக்குது. பார்லிமெண்ட்டில் சைன் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷனில் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அப்ரூவ் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. மற்றபடி மேலே விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வேறு எதுவும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய பேஜில் நீங்கள் கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக்ஸ் கொடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கும் தெரியாத விஷயங்களை இதில் மூலயமா தெரிய வச்சுக்கலாம். சரிங்களா? வேறு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன்.